இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவை தோற்கடிக்காமல், பாமக வெற்றி பெறாமல், வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் திமுகவின் முதலமைச்சர் ஸ்டாலின் மீதும் திமுகவின் மீதும் வன்னியர்களுக்கு திமுகவும் ஸ்டாலினும் செய்திருக்கின்ற மாபெரும் மன்னிக்க முடியாத துரோகங்களை கடும் கோபத்துடன் பட்டியலிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதை பற்றித்தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். நடந்து முடிந்த 2019 ஆண்டு அக்டோபர் 12 நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் இதே விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்குவோம் என்று இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் வாக்குறுதி கொடுத்து 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கடந்த அண்ணா திமுக ஆட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ஐயா அவர்கள் அறிவிப்பால் நடத்திய 6 கட்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் அண்ணா திமுக ஆட்சிக்கு அழுத்தம் கொடுத்து, பாட்டாளி மக்கள் கட்சி இல்லையே அண்ணா திமுக தமிழ்நாட்டு அரசியலில் மீண்டும் கோலேச்ச முடியாது, மீண்டும் அவருடைய கொற்றம் கோட்டையிலே நடக்காது என்ற நிலைமை ஏற்பட்டதற்கு பிறகுதான் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை கொடுத்தார்கள். அதிமுக செய்த குளறுபடி, சரியான தரவுகள் கொடுக்காமல் அவசரத்தில் அந்த இடஒதுக்கீட்டை கொடுத்தார்கள். ஆகவே அந்த இடஒதுக்கீடு நீதிமன்றங்களால் நிராகரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. 2.5 ஆண்டுகளுக்கு மேலானதற்கு பிறகும் இன்று வரை திமுக அரசு வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுப்பதை பற்றி எந்த முகாந்தரமும் இல்லாமல், எந்த அறிவிப்பும் இல்லாமல் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு, அதற்காக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு கொடுத்த அரசாணை செல்லாது என்று அறிவித்திருந்தாலும் கூட அந்த தீர்ப்பில் சரியான புள்ளி விவரங்கள், சரியான தரவுகளின் அடிப்படையில் எந்த ஒரு சமூகத்திற்கும் மாநிலத்தை ஆள்கின்ற கட்சி இடஒதுக்கீடு கொடுக்கலாம், உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு அங்கீகாரத்தை வழங்கியதற்கு பிறகும் அதை 6 ஆண்டுகள் கிடப்பிலே போட்ட திமுக அரசு, இன்றைய ஸ்டாலின் அரசு, அதற்கு பிறகு வன்னியர்களுடைய வேலை வாய்ப்பை பற்றி 1989 ஆண்டிலிருந்து இன்று வரை வன்னியர்கள் கல்வி வேலை வாய்ப்பில் பெற்ற சதவீதத்தை கணக்கிடுவதற்காக ஒரு குழுவை அமைத்தார்கள். அந்த குழு இன்று வரை என்ன செய்தது என்ற தகவல் கூட இல்லை. அந்த குழுவிற்கு 3 முறை கால நீட்டிப்பு வழங்கினார்கள். அதற்கு பிறகும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை பற்றி இன்றைக்கு திமுக அரசு இன்று வரை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. அடுத்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் வந்துவிட்டது. சரி, இடஒதுக்கீடு பிரச்சனையில் தான் திமுக வன்னியர்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செய்திருக்கிறது என்று நினைத்தால், திமுகவிற்கு உதயசூரியன் சின்னத்தை வழங்கிய வன்னியர் சமூகத்தின் மாபெரும் தலைவர் ஏ கோவிந்தசாமிக்கு 100ஆண்டு விழா நடத்த கூட திமுக கட்சி தயாராக இல்லை, திமுக அரசு தயாராக இல்லை. அவருடைய மகன் ஏஜி சம்பத்தை திமுகவில் இருந்தே வெளியேற்றி விட்டார்கள். அவர் திமுகவை விட்டே வெளியேற்றப்பட்டார். அந்த அளவிற்கு அந்த திமுக வன்னியர்கள் வெறுப்போடு, வன்னியர்கள் வன்மத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. திமுகவில் ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டத்தின் செயலாளராக இருந்த செஞ்சி ராமச்சந்திரன் வலிமையான வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்டி அவருடைய அரசியல் வாழ்வையை அசமமாக்கியது திமுக. அவருக்கு எதிராக எந்த தகுதியும் இல்லாமல், விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும்பான்மை சமூகம் இல்லாமல், ஸ்டாலினுடைய எடுபுலி ஏவலால் என்கின்ற ஒரே காரணத்திற்காக பொன்முடி இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்திலே கோலேச்சி கொண்டிருக்கிறார். விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே மரணமடைந்த புகழேந்தி வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அவர் மாவட்ட செயலாளராக இருந்தார். அவர் இறந்ததற்கு பிறகு அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பை கூட ஒரு வன்னியருக்கு கொடுக்காமல் திமுக உட்கட்சியிலேயே வன்னியர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பை அமைச்சர் பொன்முடியின் மகன் தெய்வ சிகாமணிக்கு அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பை இன்றைக்கு திமுக வழங்கி இருக்கிறது. இப்படி வன்னியர்களுக்கு எதிராக அத்தனை வன்மத்தையும் விதைத்துவிட்டு வன்னியர்களை ஒழித்து கட்டுவதையே தன்னுடைய குறிக்கோளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற திமுக அதையே தன்னுடைய வாழ்நாள் சாதனையாக்கி காட்ட வேண்டும் என்று திட்டமிட்டு சதி திட்டங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்ற தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின்
இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தோல்வி அடைந்தால் மட்டுமே வன்னியர்களுக்கான விடிவு காலம் பிறக்கும் என்பதையும் கடும் கோபத்தோடு டாக்டர் ஐயா சுட்டிக்காட்ட தவறவில்லை. அதே நேரத்தில் திமுகவிற்கு சோதனை வந்த பொழுதெல்லாம், கலைஞர் கருணாநிதிக்கு நெருக்கடி வந்த போதெல்லாம், மிசா என்கின்ற எமர்ஜென்சியை இந்திரா காந்தி கொண்டு வந்து திமுகவை நசுக்கிய பொழுது அன்றைக்கு திமுகவிற்கு மிகப்பெரிய ஆதரவாக தூணாக இருந்தவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த வீரபாண்டியார். சேலத்தின் சிங்கமாக பலம் வந்தவர். அவர் இறக்கும் தருவாய் வரை சேலத்தில் அவரை மீறி எந்த அரசியல் நகர்வுகளும் இருந்ததில்லை. கலைஞருக்கு அந்த அளவுக்கு ஆதரவாக செயல்பட்ட ஒரு தலைவர் இன்றைக்கு அவருடைய குடும்பம் திமுகவில் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய குடும்பத்தில் ஒருவர் கூட அரசு பதவியில், அதிகார பதவியில் இல்லை. வீரபாண்டியார் இருக்கின்ற வரை வீரபாண்டியாரை மீறி சேலம் மாவட்டத்தில் திமுகவில் யாரும் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராகிவிட முடியாது. அந்த அளவிற்கு திமுகவில் ஆதிக்கம் செலுத்திய ஒரு தலைவர் வீரபாண்டியாரின் குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக திமுகவை விட்டே ஓரம் கட்டி வன்னியர் விரோதத்தை நிறைவேற்றி காட்டியது இன்றைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மற்ற சமூகத்தை சார்ந்த திமுகவுடைய முன்னாள் தலைவர்கள், அன்பில் தர்மலிங்கம் முதல் கொண்டு, தங்கம் தென்னரசு முதல் கொண்டு, இன்னும் பல திமுக தலைவர்களை அடுக்கலாம். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் எம்பிக்களாக, எம்எல்ஏக்களாக இன்றைக்கு வலம் வருகிறார்கள். ஆனால் வன்னியர் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் திமுகவிற்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த ஏஜி சம்பத் போன்றவர்கள், திமுகவிற்கு உதயசூரியன் சின்னத்தை வழங்கிய கோவிந்தசாமியின் குடும்பம், திமுகவிற்கு நெருக்கடி வந்த பொழுதெல்லாம் தோள் கொடுத்து திமுகவை தன்னுடைய தோளிலே சுமந்து தூக்கி நிறுத்திய வீரபாண்டியார் போன்ற வன்னியர் சமூகத்துடைய வாரிசுகளுக்கு இன்றைக்கு திமுகவில் இடமில்லை. அவர்கள் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே திமுக இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வன்னியர் வன்மத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். வன்னியர்களை அழித்தொழிப்பதையே தன்னுடைய வாழ்நாள் சாதனையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். இனி இந்த திமுகவாக இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி, வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்து அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய இடத்திற்கு வரும் என்ற அச்சத்தை திமுகவிற்கும் அண்ணா திமுகவிற்கும் ஏற்படுத்தினால் மட்டுமே வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு சாத்தியமாகும். அதற்கான வாய்ப்பை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தந்திருக்கிறது. ஏற்கனவே தோல்வி பயத்தால் பின்னங்கால் பிடரில் இடிபட அந்த தேர்தலை புறக்கணித்து ஓடிவிட்டது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக. இந்த சூழ்நிலையில் திமுகவை எதிர்கொண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வலிமையான கூட்டணியாக பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் அன்புமணி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றால் மட்டுமே, திமுக தோற்றால் மட்டுமே வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கும். இனி வன்னியர்களை பகைத்துக் கொண்டு தமிழகத்திலே ஆட்சி நடத்த முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்ற பயம் என்றைக்கு ஆட்சியாளர்களுக்கு ஏற்படுகிறதோ அன்றைக்குத்தான் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு சாத்தியமாகும். அன்றைக்குத்தான் மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கும் சமூக நீதி சாத்தியமாகும். ஆகவே இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க சூழலிப்போம் என்று டாக்டர் ஐயா அவர்கள் திட்டவட்டமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவருடைய கடும் கோபம் கொப்பளித்திருக்கிறது. இந்த கோபம் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுகவை பொசுக்கும் என அனைவரும் எதிர்பார்க்கிறோம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.